இனியா நம்ம எவ்வளோ சொன்னாலும் இந்த கல்யாணம் வேண்டான்ற முடிவில் உறுதியாக இருக்கிறத பார்த்த கோபியும் வேற ஏதாவது விதத்தில் தான் இனியாவை சமாளிக்கணுன்றதுக்காகவே இனியாவை தனியாக கூட்டிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. இதை பார்த்த இனியாவும் இங்கே எதுக்காக டேடி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியும் போதே அங்கே நிதிஷ் வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு இனியா கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்க கோபியும் ரொம்பவே நார்மலாக நிதிஷ் கிட்ட பேச ஆரம்பிக்க நிதிஷுமே ரெண்டு பேருக்கிட்டையுமே சகஜமாக பேசிட்டு உங்களோட உடம்பு இப்போ எப்படி இருக்கு, உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா எங்களோட ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்களான்னு ரொம்பவே அக்கறையா பேச ஆரம்பிக்க கோபியுமே அதுல உருகி போய் அவங்க கிட்ட ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இனியாவுக்கு தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா அப்ப பார்த்து கோபிக்கு ஒரு ஃபோன் கால் வர உடனே அதை அட்டன் பண்ண கோபி அங்க வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிதிஷ் இனியா கிட்ட நல்லா வழிய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே சகஜமா ரொம்பவே நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே கூலான ஆளு மாதிரியுமே இனியா கிட்ட காட்டுறதுக்காக அது இதுன்னு அவங்க கிட்ட பாட்டுக்கு ஜோக்கா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தை நான் பாதி சுத்தி பார்த்துட்டேன், மீதிய கூட சேர்ந்து எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காலாம் பேசிட்டு இருக்க இனியாவுக்கு அது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இருந்தாலும் நிதிஷ் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே இனியா கொஞ்சம் கொஞ்சமா தயக்கத்தோட பதில் சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா போனை பேசி முடிச்சுட்டு கோபி வரலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போதுதான் நிதிஷ் கிட்ட ரொம்பவே சகஜமா இனியா பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா கண்டிப்பா இனியா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்ற நம்பிக்கையோட நின்றுட்டு இருக்காங்க. பட் காய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியா ஆகாஷையும் தன்னோட கெரியரையுமே மறந்துட்டு நிதிஷ் கூட சேருவாங்களா, அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அப்படி இல்லைன்னா நிதிஷோட உண்மையான குணத்தை அவங்க சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ரப்போசல்ல இருந்து விலக போறாங்களா? அப்படியும் இல்லையா நிதிஷோட குணம் தெரியாமையே இருந்தாலும் தனக்கு ஆகாஷ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க ஆகாஷை தேடி போறாங்களா? அடுத்து இனியாவோட முடிவு என்னவா இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனியா நிதிஷ் கூட சேர்ந்தா நல்லா இருக்குமா, ஆகாஷ் கூட சேர்ந்தா நல்லா இருக்குமா? பட் இல்லையா சீக்கிரமா இனியாவை இவங்க யார் கூடயாவது சேர்த்து வைக்காம போங்க. பட் இந்த சீரியலை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு வைங்க. ஏன்னா இதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அப்படி இல்லையா பாக்கியாவுக்காகவாவது இந்த சீரியலை பார்க்கலான்னு உங்களுக்கு தோணுதா என்ன? உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.